கணக்கன்பட்டி காளிமுத்துசாமியே நமவோம் நமவோம் நமவோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நாம் ஐயா பற்றியும் நடைமுறை வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றியும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை உங்கள் உணர்த்துவதற்கு எதற்காக என்றால், வாழ்க்கையில ஆசை பாசம் பந்தம் உறவு இதில் மூழ்காதவர்கள் யாருமே இல்லை. இதில் பண போராட்டம், நோய் நொடிகள போராட்டம், அதுக்கப்புறம் கடன் வாங்கி கஷ்டப்படுதல், கடன் கொடுத்து கஷ்டப்படுதல், வீட்டில் படிக்காத பசங்கள், படிப்புக்கு செலவு செய்ய முடியாத நிலைமைகள், எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம், எதிலையுமே முன்னேற்றமாக முடியாத சூழ்நிலை, பசங்களை வளர்த்துறது பெருசில்லை, அவனுக்கு தகுந்த வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது, சரி அப்படியே வேலை கிடைச்சாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறது, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காம நிறைய பேர் இருக்காங்க, மனையோடு சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை சில பேருக்கு, கணவன் சரியில்லாத அமைப்பு சில பேருக்கு, எத்தனையோ இந்த நடைமுறை வாழ்க்கையில போராட்டமாகவே இருக்கு. இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஞான புருஷர்கள் இங்க வந்து போறாங்க. அவங்க எதுக்காக வராங்க? அவங்களுடைய கடமையை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி எப்படி இருந்தா எப்படி வாழலாம், யார் துணையோடு இருந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். கணவன் மனைவிக்கு துணை, அது இல்லற வாழ்க்கைக்கு. ஆனால் நம்மளுடைய வாழ்வியல் தத்துவத்துக்கு ஒரு குருநாதர் தேவைப்படுறார், வழிகாட்டி தேவைப்படுறார். இந்த வழியில போகாத, இந்த வழியில போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா அதாவது பாத்துக்குமா பேசிட்டு இருக்கும்போது யார் பாவல அடிக்காதீங்க. அப்போ இந்த வாழ்வியல் தத்துவத்திற்கு நமக்கு தேவைப்படுவது என்ன? பொருளாதாரம், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது, தேவைக்கேற்ப வருமானம், இருக்கும் இடம், உண்ண உணவு, உடுத்த உடை நமக்கு தேவைப்படுது. இத எப்படி அடைய முடியும்? எல்லாராலையும் அடைய முடியுதா? சில பேர் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டான், அவனுக்கு தன்னால எல்லாமே வரும். அவன் கார்ல போவான், அவனுக்கு வீடு இருக்கும், அழகான மனைவி இருக்கும், அவன் எது தொட்டாலும் செல்வம் வந்துகிட்டே இருக்கும். சில பேர் எது செய்தாலுமே அது அமையாம போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, அவரவர் செய்த கர்மாங்கிறது உண்மை. எப்படி இரவு பகல் வருதோ, ஏற்ற தாழ்வு வருதோ, மேடு பள்ளத்தை பார்க்கிறீர்களோ, அதே மாதிரி இன்பம் துன்பம் சாதனை சோதனை வராத மனிதர்களே கிடையாது. சில பேருக்கு அது கஷ்டமா, பெரிய கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு அந்த கஷ்டத்தை தாங்க கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். சில பேருக்கு அந்த கஷ்டமே பெருசாவே இருக்காது. காரணம் அவனுக்கு அது அசால்ட்டா தட்டிட்டு போயிடுவான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் அப்படி அமையுது? புண்ணியம் செய்தால்தான் அது அமையும். புண்ணியம் செய்யாமல் எதுவுமே அமைகிறது இல்லை. அப்ப புண்ணியம்னா என்ன? நாம அன்னதானம் போடுறதா, இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உதவி செய்யறதா? அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வது புண்ணியம். என்ன புண்ணியங்கிறது அது செகண்டரி தான் வரும். முதல் புண்ணியம் என்னவென்றால், உன் மனைவி, உன் குடும்பம், உன் பிள்ளை, இவர்களை யார் நன்றாக பார்த்துக் கொள்கிறார்களோ, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார்களோ, அவர்களுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்கிறார்களோ, அதுதான் மிகப்பெரிய புண்ணியமா இருக்கும். எல்லாம் என்ன பண்றாங்க? திருப்பதியில போய் உண்டியில போட்டா திருப்ப வந்துடும். எத்தனை பேர் திருப்ப வந்தாலும் மறுபடியும் கீழே தான் உண்டாகும். இந்த உலகம் மேடு ஏறுனா அதுக்கப்புறம் பல்ல இறங்கியே ஆகும். அப்படியேப்பட்ட அமைப்பு தான் இந்த உலகம். அப்படியே இந்த பிரபஞ்ச சக்தி இப்படி உருண்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். அதனாலதான் ஞானமார்கள்லாம் என்ன சொன்னாங்க? பிறவாவரம் கேளுங்கிறாங்க. இந்த லோகத்திலே பிறந்துட்டா ஏற்றத்தாழ்வு இன்பம் துன்பம் சாதனை சோதனை கண்டுதான் ஆகணும். அப்போ பிறவாவரம் அடையிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்கிறோம்.
அப்ப அதுக்கு ஒரே ஒரு தகுதி தான், நீங்க உண்மையா இருக்கணும். கணவன் நல்லவனா கெட்டவனோ, கணவனுக்கு தகுந்த மனைவியா